டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு திசையும், அதாவது சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் உள்ள 9 திசைகள் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தால் அந்த திசை நல்லா போகும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் சுக்கிர திசையை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாகவே சுக்கிர திசைனா நல்லது பண்ணும், மற்ற திசையெல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு பண்ணாது, சனி திசைனா கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தவறான கண்ணோட்டம் இருக்கும். அது அப்படி கணக்கு இல்லை. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம லக்னத்துக்கு கிரகம் திசை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கா, சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்கா, இல்லை மறைவிடங்களில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நாம் இந்த திசை நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிற முடிவுக்கு வரணும். உதாரணத்துக்கு நம்ம லக்னத்துக்கு பகையான ஒரு கிரகம் மறைவிடங்கள் இருந்ததுன்னா அந்த திசை நமக்கு நல்ல மாதிரி இருக்கும். அதே போல் நம்ம லக்னத்துக்கு சுபமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மறைஞ்சு போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த திசை நல்லது செய்யுமா நல்லது செய்யாதா அப்படின்னு முடிவு பண்ணலாம். எடுத்தோடனே சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சுக்கிர திசைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும், கோடி மேலே கோடி கொட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுக்கிர திசை மட்டுமல்ல, எந்த திசையாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்துக்கு திசை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுக்கும். இதில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம்லாம் கிடையாது. பொதுவாக சுபாவத்தால் இது நல்ல கிரகம், சுபாவத்தால் இது கெட்ட கிரகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ சுக்கிரனை பற்றி பார்க்கும்போது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மனுஷன் சுகபோகமான விஷயங்கள் எல்லாம் முழுமையாக அனுபவிக்கணும்னா அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா சில பேர் எல்லா வசதியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் சாதாரண நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிடும். இதெல்லாம் தீர்மானிக்கிறது. அதே போல் அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, எதுலேருந்து வேணாலும் எடுத்து கேட்டாலும் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு பேர் டிக்ஷனரி மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதுக்கு இதுதாங்கிறத கரெக்டாக டைம் பார்த்து பிக்கப் பண்ணி பொறுக்கி அடிக்கிறாங்கல்ல, இதுதான் சுக்கிரனோட ஸ்டைல். அதாவது எந்த நேரத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போ சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரனோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா, எல்லா கிரகமும் நல்ல இடங்கள்லேருந்து நல்லா வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 மறைஞ்சாலும் சூப்பராக வேலை பார்க்கும். அப்போ மறைவிடங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பவர் சுக்கிரனுக்கு தான் இருக்குது. சுக்கிரனை பொறுத்த வரையில் அந்த வெள்ளி தான் அதுக்கு உலோகங்கிறதுனால சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் வெள்ளி அணியக்கூடியது. அப்படி இருந்தால் அது நல்ல பலன்களை கொடுக்காது. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அடுத்தது இப்போ சுக்கிரனை பற்றி சொல்லும்போது சுக்கிரனுக்கு சொந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் ஒரு சொந்த வீடு, துலாம் ஒரு சொந்த வீடு. உச்ச வீடு அப்படின்னு பார்க்கும்போது மீனம் தான் உச்ச வீடு. இது சுக்கிரனுடைய அது மற்ற கிரகங்களை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கலாம். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், அதாவது குரு நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். 100% பெனிஃபிட்னா சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா 50%, குருவாவது நல்லா இருந்தால் 50%. அப்போ சுக்கிரனுக்கு ஆகாத இடங்கள்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, அப்போ கடகத்தில் சுக்கிரன் இருந்ததுன்னா திசை நடத்துதுன்னா அது நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா சுக்கிரனுக்கு பகை வீடுங்கிறத முதல்ல நம்ம எடுத்துக்கணும். சுக்கிரனுக்கு பகை வீடு அப்படின்னு பார்க்கும்போது கடகமும் பகை வீடு, சிம்மமும் பகை வீடு. அப்போ இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய தன்மை அவங்களுக்கு முழுமையாக இருக்காது அப்படிங்கிறத உணர்ந்துடுறோம். அடுத்தது சுக்கிரன் நீச்சம் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசி. நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால் இதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. மக்கள் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளோட காம்படிட்டர்ஸ் அதை கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. அப்போ சுக்கிரன் நீச்சமாக இருந்ததுன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேராசைப்படுறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இவ்வளோ வட்டி கிடைக்கும். இந்த பங்குச்சந்தையெல்லாம் அதிகமாக பணத்தை இழக்கிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறவங்க தான் அதிகமாக பணத்தை இழக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இது ஒரு நினைவூட்டலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த சுக்கிர திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே வரோம் இல்லையா, அதே போல் நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கரை நோய்க்கு இப்போ சுகருங்கிறது எல்லாருக்குமே வருது இல்லையா. இந்த சுகருக்கு குரு மட்டுமே காரணம் இல்லை, சுக்கிரனும் இனிப்பு தானே, இது கொஞ்சம் புளிப்பு கலந்த இனிப்பு, அதனால் சுக்கிரனும் அதுக்கு ஒரு காரணம். சிறுநீரக சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, நீரிழிவு நோயெலாம் வருது இல்லையா, அதே போல் பாலியல் நோய்கள்லாம் வருது இல்லை, இதுக்கெல்லாம் சுக்கிரன் தான் ஒரு முக்கியமான காரணம். அப்போ சுக்கிர திசை எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். சுக்கிரன் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அந்த லக்கணத்தை பொறுத்து 1ஆம் இடத்துல இருந்ததுனால நல்ல விஷயந்தான், மக்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக திளைச்சிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவருக்கு தேவை பணப்பஞ்சம் பெரிய அளவுக்கு இருக்காது, ஏதோ ஒரு வகையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா அவர் அடிக்கடி இன்ப சுற்றுலா போயிட்டே இருப்பார், அடிக்கடி விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் பங்கெடுத்துப்பார்னு நினைக்கலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவு சிறப்பு இல்லைன்னு
நினைக்கிறேன். பொதுவாக அந்த சுப கிரகங்கள் எல்லாமே வந்து கேந்திர ஸ்தானங்களில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது சுக்கிரன் 4ஆம் இடங்கள்ல இருந்தால் ஓரளவு சுகபோகமாக தான் இருப்பார். வாகனங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆனால் கூட ஏதாவது ஒரு வாகனம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான். 5ஆம் இடத்துல இருக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும். அறிவில் சிறந்த குழந்தைகளை பிறக்கும்னு நினைக்கிறோம். 6ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்டைல், அந்த நூல் சம்மந்தப்பட்ட ஊசி நூல் தையல் எந்திரங்கள்லாம் சொல்கிறோம்ல, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி தொழில்கள்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய நோய்களுக்கான மருந்துகள்லாம் அவங்க கைவசம் வச்சுருப்பாங்க. எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு ரொம்ப கடுமையான பகையான இடம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் தான். இப்போ சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே திருமணம் ஆகியிருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே கூடுமான வரைக்கும் ஒரு 10% இணக்கம் இருக்குங்கிறது கூட அதிகமாக தான் இருக்கும். இதனால் 7ஆம் இடத்து சுக்கிரன் தான் சுக்கிரனுக்கு மிக பலவீனமான இடம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் வந்து 7ஆம் இடம். அதனால் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த திருமண வாழ்க்கை வந்து அமையிறதும் கஷ்டம், அமைஞ்சிருந்தால் கூட அது நல்ல மாதிரி பயணப்படுறது அதை விட பெரிய கஷ்டம். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து கிரகம் நடத்துதுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எந்த வகையிலும் பணப்பஞ்சமே வராது. ஆனால் அந்த சுக்கிரனுக்கு 8ஆம் வீடுங்கிறது கடகமாவோ சிம்மமாவோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட்டை நம்ம சொல்ல முடியாது. அதே போல் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் கூட வந்து பணம் கிடைக்குமே தவிர வரக்கூடிய வழி வந்து முகம் சுளிக்கக்கூடிய வழியாக இருக்கும். அதனால் பொதுவாக 8ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த திசை நடத்தினா நல்லது. அந்த மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பல விஷயங்களுக்கான ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அந்த ஜோதிடத்திலே பார்த்திங்கன்னா பல நெருக்கடிகள், இந்த ட்ரபுள் ஷூட்டிங்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கான அந்த பரிகாரம் தீர்வுகள்லாம் நல்லா சொல்லுவாங்க. அவங்களே மருத்துவராக இருந்தாங்கன்னா சாதாரண எளிய மருத்துவத்திலே மிகப்பெரிய நோயெல்லாம் குணப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா துறையில் வேணாலும் இருப்பாங்க. அவங்க எந்த துறையில் இருந்தால் கூட அவங்க வந்து ஓரளவு சிறப்பாகவும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து டாப்பில் நிற்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களில் 8ஆம் இடத்து சுக்கிரன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். 9ஆம் இடத்து சுக்கிரன் நல்ல விஷயந்தான். அது எங்கே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பகை வீட்டிலே பாதகஸ்தானங்கள்லேயே இல்லாமல் இருந்தால் 9ஆம் இடத்து சுக்கிரன் பெண்களால் ஆதாயம், வரக்கூடிய மனைவியால் ஆதாயம், பெண் வழிகளான சொத்துக்கு சுகங்கள் இது எல்லாமே இயல்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது. 10ஆம் இடத்து சுக்கிரன் வந்து மனக்கு விரும்பக்கூடிய தொழிலை நம்ம போனால் கூட பார்த்திங்கன்னா அது வந்து பொதுவாக 10ங்கிறது வந்து சுபக்கிரகங்களுக்கு வந்து கேந்திரஸ்தானமே சரியில்லைங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட முதல் விஷயங்கள் இந்த சில பேருக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கையில் நிறைவு இல்லாமல் இருக்கிறது, விவாகரத்து ஆகிறது கூட இந்த 10ஆம் இடத்து சுக்கிரன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சில இடங்களில் திருமணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் எங்கள் கல்யாணம் நடந்ததே பெரிய விஷயங்க, அவ்வளோ பெரிய சண்டை, ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு சண்டை உருவாகும். தாய்மாமன் கோவிச்சிட்டு போவார், திடீர்னு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும், டிலே ஆகிடும். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடக்கிற திருமணங்கள் வந்து இந்த சுக்கிரன் வந்து 4 10ஆம் இடங்கள் நடக்கும்போது அதெல்லாம் நடக்கும். பட் அடுத்தது வந்து நல்ல சூழ்நிலை மாறிடும். பட் போராட்டங்களுக்கு பிறகு அந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்ல மாதிரி நடக்கும். அடுத்தது 11ஆம் இடத்து சுக்கிரன். கண்ணை மூடிக்கிட்டு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே பெனிஃபிட் தான், லாபம் தான், அள்ளி கொடுக்கணும்னு முடிவு எடுக்கக்கூடாது. அது சரளக்கணமாக இருக்கிற பட்சத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் நிச்சயமாக கண்டிப்பாக பலனே கொடுக்காது. இன்னும் அட்வான்ஸாக சொல்லப்போனால் கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரன். அது 11ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, அவன் உயிரோடு இருக்கிறது ஒன்று தான், நடைபெணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் மனசில் வச்சு தான் பலன் சொல்லணும். அடுத்தது 12ஆம் இடத்து சுக்கிரன். பொதுவாகவே 12ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய அந்த உறக்கம், உணவு, இந்த மகிழ்ச்சியான விஷயங்கள், சுற்றுலா, வெளிநாட்டு பயணங்கள், ஆராய்ச்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சுபமாக நடக்கும். அதனால் 12ஆம் இடத்து சுக்கிரன் சாதாரண யோகம் மட்டுமல்ல, அவங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தையும் கொடுக்குங்கணும். ஆனால் அந்த சுக்கிரனுக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த 12ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனுக்கு பகை ஸ்தானங்களாகவோ நீச்ச ஸ்தானங்களோ இல்லாமல் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் வந்து சுக்கிரனை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது சுக்கிர திசை வந்து ஒருத்தவங்களுக்கு நடந்து அந்த சுக்கிர திசை வந்து பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பொதுவாக வந்து அந்த மாதிரி சுக்கிர திசை வந்து எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறோம், பணத்துக்கு சிரமப்படுறோம் அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்கல்ல. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாமை திணை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா,
இந்த தாவரங்களுடைய தழைகளை பறித்து ஆடுகளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடுகளுக்கு தீனியாக கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பாவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்போ சுக்கிரதிசை நடத்துகிறவங்க அதை பண்ணலாம். இந்த சாம இலைக்கும் திணை இலைக்கும் நான் எங்கே போகிறது, அது எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னா ஆடுகளுக்கு பிடித்த வேறு தழைகள் என்னன்னு பார்த்து அதை தேடி அதுங்களுக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் கொடுத்தீங்கன்னா இந்த சுக்கிரதிசை கொஞ்சம் உங்களுக்கு கருணை காட்டுங்கிறது நம்ம வட இந்திய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சுக்கிரனுக்கு பசுமாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து உண்டு. அப்போ பசு அப்படிங்கிறது வெள்ளைங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடிய கலர் இல்லையா? அப்போ வெள்ளை நிற பசுமாட்டை விட்டுட்டு கருப்பு நிற பசுமாடுகளுக்கு சேவையாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சேவையாற்றுறது? அதுக்கு வந்து ஏதோ பிடிச்ச உணவுகளை வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளை கொடுத்தோம்னா அது மன நிறைவாகுதில்ல, அப்போ வந்து அந்த சுக்கிரதிசை வந்து நல்ல மாதிரி வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது விஷயமா பார்த்திங்கன்னா, இந்த சுக்கிரனுக்கு வந்து பெரிய பரிகாரமே பசுமாட்டை ஒட்டி தான் நிறைய போயிட்டுருக்கோம். சுக்கிரதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு வந்து பெரிய அளவுக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முடிந்தவரை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பசுவோட கோமியம் நம்ம தெளிப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா ஒரு நல்லது. அதுவும் இல்லையா, சுக்கிரதிசை வந்து ஒரு போராடி ஓரளவு நல்ல நிலைக்கு வரணும். அந்த வளர்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு கருப்பு நிறத்தில் பசுமாடு வாங்கி ஏழைகளுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். கோயில்களுக்கெல்லாம் வந்து குடமுழுக்கெல்லாம் நடக்கும்போது அதுதான் அந்த இதில் கலந்து தெளிப்பாங்க. இந்த பஞ்சகவ்யம் வந்து விவசாயத்திலே பார்த்திங்கன்னா, இயற்கை விவசாயத்தில் வந்து இந்த பஞ்சகவ்யம்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது எல்லா அந்த தாவரங்கள் சாதாரண வறண்ட நிலத்தில் கூட அந்த பயிரை செழிப்பாக வளர செய்கிறது இந்த பஞ்சகவ்யங்கள் வந்து ஏழைகளுக்கு வாங்கி தானம் பண்ணலாம். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே உள்ளது தான். பஞ்சகவ்யம்ங்கிறது இயற்கையாக காலாகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வர்றது தான். இது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தி நல்ல உற்பத்தியை காட்ட முடியுங்கிறது நம்மாழ்வார் ஐயா போன்ற இயற்கை விவசாயிகள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த வரம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி உரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து செஞ்சு போரளவுக்கு மக்களுக்கு வந்து நல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு தானமாக கொடுத்தா கூட இந்த சுக்கிரதிசைங்கிறது உள்ள வகையில் நல்ல பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சுக்கிரதிசைனாலே நல்லது செய்யும், மற்ற திசைகள்லாம் கெடுதல் செய்யுங்கிற எண்ணத்துக்கு வரவே வேணாம். உங்கள் லக்கணம் என்ன, சரமா ஸ்திரமா உபயமா? இந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக, நட்பு கிரகமாக பகை கிரகமாக? இவர் வந்து நட்பு கிரகமாக இருந்து மறையாமல் இருந்து நல்ல இடங்கள்ல இருந்தால் நல்லது செய்வார். பகை கிரகமாக இருந்து மறைஞ்சிருச்சுன்னா நல்லது செய்வார். இதையெல்லாம் வச்சு தான் இந்த சுக்கிரதிசை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். சுக்கிரதிசையால் பாதிப்புகள் ஏற்பட்டுருந்தால் நம்ம எல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள்லாம் எதுவும் ஒன்றும் கடுமையான பரிகாரம்லாம் இல்லை. எல்லாம் பசுமாட்டையும் ஆட்டையும் ஒட்டி இருக்கக்கூடிய பரிகாரம் தான். இதெல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஓரளவு ஏதோ மனநிறைவை கொடுக்குங்கிறதுனால இந்த பரிகாரத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கோம். பொதுவாக சுக்கிரதிசை நடப்பவங்க வந்து பெண்கள், அதாவது மனைவி தானே நம்ம இடத்துல சுக்கிரன் சொல்கிறோம். பெண்களாக இருந்தால் கூட இந்த கணவன் வயசு அப்போது மனைவி வயசில் உள்ளவங்க வந்து சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்களால முடிந்த உதவி செய்யலாம். பொதுவாக பெண்கள்கிட்டேருந்து சாபம் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மனைவியை ரொம்ப மரியாதையாக நடத்துனாங்கன்னா அந்த சுக்கிரதிசை நல்லா வேலை பார்க்கும். மனைவிகளும் கணவனை நல்ல மாதிரி நடத்தணும். இது ரெண்டும் இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும்ல, நமக்கு இயல்பாக தெரியும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இந்த சுக்கிரதிசை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பின்பற்றுங்க. கண்டிப்பாக இந்த சுக்கிரனை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பலனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.